பேச முடியாது. உண்மையிலே எனக்கு பேச முடியாத ஒரு நிலைமையில் தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லி பெற்றுக் கொள்கிறேன். தயவு செய்து பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். சிறிது நேரத்தில் முடித்து கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு தாய்க்கு தந்தைக்கு சமமானவர். கண்டிக்கின்ற பொழுது தந்தையாகவும் அன்போடு அரவணைக்கின்ற பொழுது தாயாகவும் இருப்பவர் ஒரு ஆசிரியர். இதை நன்றாக உணர்ந்தவர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் தான். அவரோடு நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அவர் படித்தவர்களோடு நானும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தான் கல்வி கேட்டேன். பிறகு 1960ஆம் ஆண்டு தான் நான் ஆசிரியராக கொக்கு இந்து கல்லூரியில் இணைந்தேன். அப்பொழுது அங்கே திரு பஞ்சலிங்கம் அவர்கள் ஆசிரியராக இருந்தார். அவர் ஆசிரியராக இருந்த பொழுது நாங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் தான் கொஞ்சம் பேர் இடைவெளிகளில் இருப்பது வழக்கம். அந்த கெமிஸ்ட்ரி லேபில் யாராக இருந்தவர்கள் என்றால் திரு எம் கந்தசாமி, காலம் சென்ற திரு எம் கந்தசாமி, காலம் சென்ற சந்திரமௌலீசன், காலம் சென்ற சிவராஜா, நான் சொல்றதை வழங்க நினைக்கிறேன், காலம் சென்ற சிவராஜா, காலம் சென்ற கதிராம தம்பி ஆகியோரோடு நானும் சேர்த்து அந்த கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்து அந்த டீ குடிக்கிற நேரத்தில் இருப்போம். இதில் இருக்க அவ்வளோ முன் சொன்ன அத்தனை பேரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அவரவர் சான்ஸ் வரோடு பூத்தலை வேணும். இப்போ நான் அடுத்த சான்ஸுக்கு காப்பாற்ற கொண்டிருக்கிறேன். இன்னொருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் மிஸ்டர் கணேசலிங்கம். அவரும் அந்த லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது இயற்கை மாற முடியாது. நான் பஞ்சலிங்கம் மாஸ்டருடைய பெருமையை சொல்ல வந்தால் எப்படி இருக்கும் என்றால், உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன், என்னென்னும் பார்க்க கூடுதலாக நீங்கள் தான் அவரை ருசித்து பார்த்த மாணவர்கள் என்றாலும் நான் அவரோடு கற்பித்தவன், அவரோடு ஆசிரியராக இருந்தவன் என்ற ரீதியிலே சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவ்வளவுதான். அவர்கள் ஒரு மிகப்பெரிய கெட்டுத்தனம் என்றால் அமைதி. நீங்க போய் கட்டி பாருங்கோ, ஓகே, சிரித்து காயுங்கோ, அதுக்கும் ஓகே. ஆனால் அவர் தன்னுடைய மனத்தில் ஒரு திட்டம் பெற்றிருப்பார், அதைத்தான் அவர் நடத்துவார். அசைக்க இல்லாதிருக்கிறார். அவர் என்ன மனத்தில் வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நடத்துவார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, இருந்து எழுத்தில் போட்டுருவார். எல்லாத்தையும் வெள்ளனமாகி ப்ரொஜெக்ட்ஸ் போட்டுருவார். நாம் இப்போ ப்ரொஜெக்ட் என்று சொல்கிறோம்னாக்கா அவர் அந்த காலத்திலேயே ப்ரொஜெக்ட் போட்டு செய்த ஒரு பெருமாள். நேரத்தில் ஒன்று சொல்லணும், அவர் நல்ல வாரிசை விட்டு சென்றிருக்கிறார் நிரஞ்சன். நான் உண்மையிலே நிரஞ்சனை பாராட்டணும். ஏனென்றால் அவருடைய அமைதியை இவரும் நிரஞ்சனும் பாதுகாத்து வருகிறார். அதுக்கு பெரிய காரியம் எல்லாராலுமே இல்லாது, பெண்ணாலே இல்லாது அமைதி பாதுகாக்க. நிரஞ்சன் என்னென்றால் பாதுகாத்தாரோ செய்யாது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவர் டெல்லிக்கு போனவர் ஸ்காலர்ஷிப்பில். அப்போ அங்கேருந்து எனக்கு ஒரு சவால் கொண்டு கொடுத்துட்டு போனவர். அதில் போட்டிருந்தார். அப்போ நிரஞ்சன் யூனிவர்சிட்டி, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஹொடலேஸில் வந்து நின்றவர். இவன் விடிய காலம் 9 மணிக்கு வருவான், 2:30 மணி மட்டும் பார்த்துக்கொள், உன்னோட வச்சுக்கொள் என்று எனக்கு ஒரு அன்பான கடலையை இட்டார். நானும் விடையில்லை. நிரஞ்சனை ஆசிரியராக்கிட்டேன். நிரஞ்சனை நான் ஒரு ஆசிரியராக்கி விட்டுட்டேன். இது போத்தான் நல்ல ஒரு ஆசிரியர். நல்ல வேலை பஞ்சலிங்கம் மாஸ்டர் தொடர்ந்து அவர் ஆசிரியராக எனக்கு ஆழ்வார இன்ஜினியரிங் துறைக்குள்ளே போயிட்டார். ஆனால் ஆசிரியராக வந்தால் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக திரு பஞ்சலிங்கம் போல ஒரு நல்ல ஆசிரியராக வந்திருப்பார். நான் போலுக்காக சொல்லலை, அவர் படிப்பிச்சதை நான் பார்த்து ரசித்த ஆசிரியர்கள் தான் நானும் ஒருவர். அது மாத்திரமில்லை, பஞ்சலிங்கம் மாஸ்டர் இல்லாததோடு அவரிடம் இருக்கிறது என்னென்றால் அவர் ஸ்போர்ட்ஸ் நல்லா செய்தார். கிணறு இருக்கிறது தெரியாது. நிரஞ்சன் ஹேர்டல்ஸில் ஒரு ரெக்கார்ட் சரியா நான் சொல்கிறோம், ரெக்கார்ட் வச்சு வைக்க எல்லாரும் வாங்கி போயிடணும். நான் பஞ்சலிங்கம் மாஸ்டர் மகனா ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. உண்மைதான். அவர் தாப்பனோடு சேர்ந்திருந்தாலும் சிலவற்றில் தனித்துவமாக நிரஞ்சன் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இது ஏன் சொல்கிறேன்டா, ஒரு பிள்ளையை பார்த்து தாப்பன் எப்படி இருந்திருப்பார்னு சில சொல்ல முடியும்.
தேப்பரை பார்த்து பிள்ளைகளை சொல்றதும் பார்க்க பிள்ளைய பார்த்து தேப்பரை சொல்லலாம் எப்படி இருப்பாருன்னு பிள்ளையை உருவாக்கி அவரும் தாயும் தான். அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதனை எங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார் திருப்பஞ்சலிங்கம். அடுத்தது இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் நாங்கள் சேர்ந்த பொழுது நாங்கள் ஒரு 6 ஆசிரியர்கள் இளம் ஆசிரியர்கள் அந்த இடத்துல உண்டாயிருந்த நாங்கள் உண்டாத்தான் போவோம். அப்போ நாங்கள் எடுத்த ஒரு முடிவு தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது. அப்போ ஒரு எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இருக்கையில் எல்லாரும் எல்லா விதமான கலர் ஷர்ட்ஸிலும் வரலாம். ஆனால் நாங்கள் அந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம், நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவோம். ஏனென்றால் யூனிஃபார்ம் அப்பொழுது வந்துவிட்டது. குறிப்பாக கேர்ள்ஸுக்கு வந்திருந்தது ஒயிட் அண்ட் ஒயிட், மற்ற பாய்ஸுக்கும் வருது. இப்போ நாங்கள் நிறமாக ஷர்ட்டை போட்டுக்கொண்டு போய் நிற்க அது வெள்ளை ஷர்ட்டில் இருக்கிற அந்த பொடியனுக்கு கொஞ்சம் ஆத்திரம் பெறும். இந்த படவாவை வாத்திய நிறமாக ஷர்ட் போட்டுக்கொண்டு வர்றார். நான் பாவம் என்னோட ஷர்ட் இருந்தும் போட முடியாது. அது உண்மை, நீங்கள் விசாரிச்சா தெரியும். ஆகவே நாங்கள் எல்லாரும் தீர்மானித்து கொண்டோம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். நாங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அதை இப்போ நாங்கள் எல்லாரும் வச்சுருந்தா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் தான் விழாவிடும். திரு பஞ்சலிங்கம் அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபராக போன சந்தர்ப்பம் பலவேருக்கு தெரியாது. நாட்டிலே மிக குழப்பமான ஒரு நிலைமை இருந்த காலம். யாழ்ப்பாணத்தை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து சாவகச்சேரியை இருந்த காலம். அந்த காலத்தில் அவர் இழப்பாருகிறார். அப்பா அவர் என்னடா கூப்பிட்டு சொன்னார், மகேந்திரன், நான் ஜப்னா இந்து காலத்துக்கு போகிறது கொக்கு இந்து காலத்தில் நம்முடைய கையில் இருந்துட்டு போட்டான். சரியா? இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம், நீ பழைய வழியும் ஜப்னா இந்து காலத்தை என் கையில் வாங்க. நான் கணவருக்கு தெரியாது நான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இது. இப்போ நான் அவருடைய சொல்ல தட்ட முடியாது. ஜப்னா இந்து காலத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல தட்ட முடியாது. இப்போ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நீங்கள் இடம்பெயர்ந்த இடத்துல சாவகச்சேரியில் சாவச்சேரி இந்து வாட்ச் அவருக்கு ஒரு பிரியா விடுவித்தார்கள். நிறைய மக்கள் வந்தார்கள். அன்றைய பத்திரிகை உதயன் பத்திரிகை வெளிவந்தது. அப்போ உதயன் பத்திரிகை தலையங்கத்தில் அதை போட்டிருந்தது. அவருக்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள். பழைய மாணவர்கள் பலர் திவகலா காலேஜ் போன்ற பெரிய அரசு உத்தியோகத்தர்கள் வந்து அவருக்கு ஒரு மதிய உணவையும் அழைத்தார்கள். உழைத்து சொன்னார்கள், பஞ்சாண்டு சில பேர் சொல்லுவீர்கள், நாங்கள் பஞ்ச் உங்களை போல ஒரு அதிபர்களுக்கு கிடைத்தது பெரும் அதிர்ஷ்டம் என்று மனம் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். வசிட்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றாங்க. எல்லாரும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிய பெரிய தலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஒரு சிறந்த அதிபர் என்று கூறினார்கள். இதில் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தனக்கென்று ஒரு பாரம்பரியத்தையோட ஒரு கல்லூரி, பல பிரபலமான அதிபர்களை உருவாக்கிய கல்லூரி. ஆனால் சி.கே. கந்தசாமி அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர், ஆனால் கொங்குயில் இந்து கல்லூரியில் அப்படியே சங்கமாகிய ஒரு பெரிய அதிபர். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி போக விரும்பவில்லை. போக முடியாது, கேட்டபொழுதும் முடியாது என்று மறுத்து விட்டார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் சி.கே. கந்தசாமி அவர்களோட கலைக்கிறொழுது என்னுடைய கணேசலிங்க மாஸ்டரோடைய என்ற எல்லாரும் போன பிறகு நாங்கள் நிற்கிறது நாங்கள் தான். அப்போ விளையாடி போட்டு களை போட வர்றோடு சில கதைகள் சொல்லுவார். அப்படி சொன்ன கதையில் ஒன்று என்னென்றால், நான் ஜெஃப்டாயிட்டு போக விரும்பவில்லை, ஆனால் அதுக்கு ஒரு ஆளும் சேர்ந்து போகும், நிச்சயமாக போகும். அவர் அப்பொழுதே சி.கே. கந்தசாமி அப்பொழுதே தீர்மானித்து விட்டார், திரு பஞ்சலிங்கம் ஒரு நல்ல அதிபராக உருவாக்கப்பட வேண்டும். இது உண்மை, நான் போய் சொல்லவில்லை. அவர் பிற ஆஸ்திரேலியாவில் இருந்த பொழுதும் திரு கணேசலிங்கம் அவரோட அதை சொல்லியிருக்கிறார். நான் அவர் ஆசிரியராக இருந்த பொழுது அவரை அதிபராக நான் கண்டுவிட்டேன். இத்தகைய ஆசிரியர்கள் இருந்து சொல்லுவாங்க. நான் சொன்ன 6 பேரும் இருந்த இளமாக அவர்களுக்குள்ள திரு சி.கே. தெரிவு செய்த அதிபர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் தான். அவருடைய தெரிவு மிக அற்புதமான ஒரு தெரிவு. வடமாகாணத்துக்கு மாத்திரமில்லை, அவர் நான் இலங்கை முழுவதற்கும் ஒரு முன்மாதிரியாக தெரிந்த ஒரு அதிபர். இந்த அதிபர் எங்களோடு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களோடு தான் வாழுகிறார், எங்களோடு தான் இருக்கின்றார். அவரை அன்பாக நேசிப்பவருடைய மனத்திலே நிச்சயமாக அவர் இருப்பார். ஆனால் அவர் இல்லை என்ற கவலை இல்லாமல் அவர் சொன்ன பாதையில் செல்வதுதான் முக்கியம். அவர் எதை எங்களுக்கு சொன்னாரோ அதை செய்து காட்டுவதுதான் நாங்கள் அவருக்கு செய்யத்தக்க ஒரு மரியாதை.
அதுதான் உங்களுடன் நான் கேட்கத்தக்கது தான். அவர் எவ்வாறு கொக்குருந்து கல்லூரியை நேசித்தாரோ, கோயில்கொப்பராது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை நேசிக்கவில்லையோ கேட்கலாம், நேசித்தார். என்றாலும் கொக்குருந்து கல்லூரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதில் சந்தேகம் இல்லை எனக்கு. எனக்கு தெரியும் அவருடைய நடவடிக்கைகள் என்றது வடிவாக தெரியும். ஆகவே நீங்களும் அதே மாதிரி நேசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் பின்னேறுகளில் 2 மணி 2:30 மணிக்கு ஒரு நாள் சொந்த கையெழுத்தில் தவால் விடுவார். வெளிநாட்டில் இருக்கிற பழைய மாணவருக்கு தவால் விடுவார். என்ன தவால் என்றால், தயவு செய்து உங்களுடைய கல்லூரிக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். தன்னோட சொந்த கையெழுத்தில் பல பேருக்கு எழுதியிருக்கிறார். சில பேர் பதில் போட்டிருக்கிறார்கள், சில பேர் பதில் போடவில்லை. அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் சொல்கிறார், வாய்மேன் உனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு கதை எங்களுக்கு சொன்ன ஹெண்டி பெருமநாயம் சொன்ன கதையை திருப்பி சொல்கிறேன். சிக்கையும் ஹெண்டி பெருமநாயம் சிங்கப்பூருக்கு காசு சேர்க்க போனவர். கணவருக்கு அது தெரியுமோ தெரியாது. அந்த நேரத்தில் பொட்டிலாக இருந்த கட்டடத்தை கட்டடமாக மாத்திரம் ஒன்றுமன்றதுக்காக 2 பேரும் போனவர். சிங்கப்பூரில் மிக புகழ் வாய்ந்த ஒரு தமிழ் வர்த்தகரிடம் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நாங்கள் உங்களை வந்து சந்திக்கலாம் உண்டு. அவர் கேட்டிருக்கிறார், என்னத்துக்கு வருவீங்கள் என்று. ஏன் சொல்லிக்கிறோம், அப்படி கொக்கு இந்த கல்லூரி ஒரு கல்லூரி இருக்குது, நாங்கள் நிதி திரட்டாக வந்து போனோம். சரி வேறு கொண்டிருக்கிறார். இவர் போனோடனே அவர் அந்த மேலுக்கு மாடியில் ஒரு பால்கனி, இந்த பால்கனியிலே அவர் நின்றுக்கிறார். இவர் 2 பேரும் வாழ்றதே அவர் கண்டுட்டார். ஓஹோ இவர் தான் வெளியில அப்படியே கையை காட்டுறாராம். 2 பேரும் நின்றுமா பொக்கெட்டுக்குள்ள கையை உண்மையாக நடந்து பொக்கெட்டுக்குள்ள கையை விட்டு கொஞ்சம் டொலர்ஸ் எடுத்து அப்படியே கீழே போட்டார். அப்படியே காற்றுல செஞ்சு அது வந்து இல்லத்தில் விழுந்துட்டு ஹெண்டி பெருமநாயம் அவர்கள் சிரித்து கொண்டு குனிகிறோடு சீக்கிர சொல்லியிருக்கிறார், சார் இது எங்களுக்கு அவமானம் விடாயங்களோடு. அவர் சொன்னார், தம்பி பள்ளிக்கூடத்துக்கென்று ஒருவன் காசு தந்தால் அது குப்பையில் கிடந்தாலும் சரிதான், மேட்டில் கிடந்தாலும் சரிதான், எடுத்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி காசு. அந்த கதையை சீகைகால் சாமி எங்களுக்கு தனிப்பட எடுத்து கூறினார். அவர் இப்படிப்பட்ட அதிபர்கள் வரிசையில் வந்த திரு பஞ்சலிங்கம் அவர்கள் தனக்கென்று ஒரு தனிப்பாதையை வகித்தல் பெரிய காரியம் இல்லை. ஏன்னா அவருக்குள்ளேயே அது இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் திருமதி சோமவார் அவர்களுக்கு நான் ஒரு மீண்டும் ஒரு நன்றி சொல்ல வேண்டி இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ தெரியாது. திரு பஞ்சலிங்கம் அவர்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அதிபராக போயிட்டார். அந்த நேரத்தில் சுகையினம் விட்டார். அவருடைய மகன் அப்போ லண்டனில், அவர் சிலோனுக்கு வரையில் வர முடியாத ஒரு நிலைமை அவருக்கு. இப்போ இவர் டெல்லின்னு நினைக்கிறேன், மெட்ராஸுக்கு வைத்தியத்துக்காக போயிட்டு வந்தார். அவருக்கு ஏகப்பட்ட செலவு என்பது எனக்கு தெரியும். நான் அப்போ யோசித்தேன், 2-3 பேரோட கலந்து ஆசிரிச்சு செய்ய வேண்டும். ஒன்று திருமதி சுவாருடைய தகப்பன். அவரோட வீட்டுக்கு போனேன். அவர் கேட்டோம், என்ன விஷயம் வந்துருக்கீங்கன்னா சொன்னேன், மிஸ்டர் பஞ்சலிங்கத்துக்கு கேட்டோட அவர் விஷயம் வழங்கிட்டு சரி. அதே மாதிரி தான் இங்கே டாக்டர் சொர்ணலிங்கம் என்னுடைய மாணவன். நான் ஒரு 8:30 மணிக்கு போனான். ஏன் பண்ணால் விஷயத்தோடு தான் போனான். 8:30 மணிக்கு எல்லா பேஷண்ட்ஸும் போடுங்கிறான். அவர் லாஸ்ட் பேஷண்ட் போன போது நான் போய் சேர்ந்தேன். அவர் கண்டவுடனே என்னோட படித்தவர், வாங்க மாஸ்டர் என்ன விஷயம் ஒன்று கேட்டார். நான் மிஸ்டர் பஞ்சலிங்கம் ஒன்று சொல்ல அவர் பிள்ளைங்க தவறான கொஞ்சம் பொறுமை கொண்டார். உங்கள் எவ்வளவு அன்பு பாராட்டுகிறாருன்னு நீங்கள் யோசிக்கணும். அப்படியே கீழே விட்டார். லாட்சி பிள்ளைங்க அவ்வளவு ஆசை மேசையில் ஓட்டினார். சொன்னார், சார் எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்னுடைய கடமைக்கு அதை எண்ணி சில்லறை எல்லாத்தையும் அவர்கிட்ட திருப்பி போட்டுட்டு நோட்டுகள் எல்லாத்தையும் வண்டி இவ்வளவு இருக்கிறதுன்னு எழுதி வாங்க. அது எதை காட்டுறதுனால், ஒரு டாக்டராக இருக்கிற ஒருவர் இவ்வளவு தூரம் அவரிடம் கெமிஸ்ட்ரி படித்தவர், அவர் இவ்வளவு தூரம் அவரை நேசிச்சிருக்கிறார் வழியாக தான் எடுக்கிறதே எடுங்கோம். அப்புறம் உடம்புரோடு சொன்னார், என்ன தேவை என்றால் வந்து கேளுங்கோண்டு. என்ன அன்பு அவர் மீது சொல்லுவோம். என்ன தேவை என்றால் வந்து கேளுங்கோ, கவலைப்படாதே, நான் நிச்சயமாக செய்வேன் என்று சொன்னார். இத்தகைய அன்பு வாய்ந்தவர்கள் தான் அவருடைய பழைய மாணவர்கள். அவரை
தாயாக நேசித்தார்கள். பெற்ற தாயிலும் மேலாக நேசித்தார்கள். பெற்ற தாயும் பிறந்த பிறநாடும் நெட்டோ வானிலும் நனி சிறந்தனவே என்று சொல்ல விரும்புகிறேன். பெற்ற தாயாக அவரை நேசித்தவர்கள் நம்முடைய பழைய மாணவர்கள். நாங்கள் மற்ற கல்லூரிகள் குவிக்கப்படாது. கொக்கு இந்து கல்லூரி பழைய மாணவர்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னென்றால் எங்கு கண்டாலும் தங்களுடைய ஆசிரியர்களை மதிப்பார்கள். எங்கு கண்டாலும் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு வணங்கி மரியாதை செய்வார்கள். இது சில இடங்களில் இல்லை. இப்போவும் நான் காணத்தக்கதாக இருக்கிறது. கொக்கு பழைய மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவரை மதித்திருந்தார்கள். என்ற சந்தர்ப்பத்திலே திருவாரூர் பஞ்சலிங்கம் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பஞ்சலிங்கம் ஆடிட்டோரியம் இருக்கிறது. அது பள்ளிக்கூடம் இருக்கும் மட்டும் அந்த ஆடிட்டோரியம் இருக்கும். ஆகவே பஞ்சலிங்கம் ஆடிட்டோரியம் என்ற பெயர் அங்கு நிலைத்திருக்கும். ரெண்டு என்ன செய்ய போயிடும். நான் சில கேள்வி ஒன்றும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய காலத்திலேயே, அவர் அதிபராக இருக்கிற காலத்திலேயே அந்த பஞ்சலிங்கம் ஆடிட்டோரியம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே எப்படி நான் நினைக்கிறேன், ஒரு அதிபருக்கும் நடந்திருக்க முடியாது. ஒரு அதிபருக்கும் அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே அது லண்டன் பழைய மாணவர் சங்கம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மிக பொறுப்பாக அந்த நேரத்திலே அந்த லண்டன் பழைய மாணவர் சங்கத்துடைய செயலாளர் வந்திருந்தவர் சேர்ந்து அந்த பெயரை சூட்டினார்கள். அந்த பெயரை சூட்டுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஏகோபித்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். திரு பஞ்சலிங்கம் அவருடைய சகோதரர்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. இளையவருக்கு பேர் சோதலிங்கம். அவரும் அவர் கொக்கிலேருந்து இந்த வண்டியில் என்ற பஞ்சலிங்கம் மாஸ்டர் அட்வான்ஸ் லெவலில் படிப்பிக்கிறாருன்றக்காக சென்ட் ஜோன்ஸுக்கு போய் சென்ட் ஜோன்ஸிலிருந்து அவர் இந்த வந்தவர். அவர் ஒரு என்ஜினியர், காங்கிரஸ் துறை ஃபேக்டரியில் ஒரு சீஃப் என்ஜினியராக அப்புறம் இருந்தவர். அவர் திரு பஞ்சலிங்கம் அவருடைய ஒரு நல்ல ஒரு சகோதரன். மூத்த சகோதரன் திரு சுந்தரலிங்கம் என்று. அவர் என்ன குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு அவர் கட்டிக்கலோலையே செட்டில் ஆகிட்டார். அதோட ஒரு சகோதரி அவள் லண்டனில் செட்டில் ஆகியிருக்கிறாப்பா. ஒரு சகோதரி தான் அவருக்கு இருக்கிறார். இத்தகைய ஒரு அழகிய குடும்பத்தை, அழகிய குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம், ஒரு அழகிய பல்கலைக்கழகத்தை வைத்திருந்தவர். நான் எப்போ சந்தோஷப்பட்டேன் என்றால், இந்த அவருடைய இறுதி மரியாதைக்கு திரு நிரஞ்சன் மாத்திரமல்ல, அவருடைய 2 பிள்ளைகளும் கடைசி மட்டும் நடந்து சென்றார்கள். அவருக்கு வெயில் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த அந்த நிகழ்ச்சி இப்போவும் போடு நம் யூடியூப்ல நான் விடிய பார்த்தினான். ஏன்னா நினைச்சேன், கடைசி நிகழ்ச்சிக்கு போக முடியாவிட்டாலும் அந்த நிகழ்ச்சிகளோட நானும் எனது வைஃப் விடிய காலம் 4 மணி சென்று முடியும். அதை மட்டும் பார்த்து கண் கிளம்பினோம். இறுதியாக அவரோடு இருந்த பழைய மாணவர்களை பார்த்து மகிழ்ந்தோம். இத்தனை பழைய மாணவர்கள் அங்கே போய் அவருடைய விடை கொடுக்க போயிருக்கிறார் என்பதை பார்த்து மகிழ்ந்தோம். திரு பஞ்சலிங்கம் அவர்கள் வாழ்கின்றார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். உங்கள் நெஞ்சுகள் மாத்திரமல்ல, தமிழர்களுடைய நெஞ்சிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவர், ஒரு கல்வி தலைவராக இருந்தார். அவருக்கு எலெக்ஷன் கட்டிருந்தா நிச்சயமாக வென்றிருக்கலாம். கொக்கில் கொண்டால் இந்த ஓட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். ஆனால் அவர் எலெக்ஷன் கேட்கல. அவர் உங்களுடைய மனத்தில் எப்படி இடம் பிடித்தாரோ அப்படி நீங்கள் ஒரு உதவி அவருக்கு செய்வோம். அவற்ற பெயரால் அவர் கஷ்டப்பட்ட வழியில் தான் நிறைய உதவி செய்தவர். அதான் நம்பிக்கை நிதியத்தை அதான் உருவாக்கியவர். நம்பிக்கை நிதியத்தை அவர் தான் உருவாக்கியவர். அந்த நம்பிக்கை நிதியத்தை உருவாக்கினதனுடைய நோக்கமே நன்றி பழைய மாணவனே. எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், ஒன்றாக தெரிந்த 3 பேர் நாங்கள் கடைசியில் ஒவ்வொரு திசைகளிலும் அவர் மாத்திரம்தான் தாயக மண்ணிலே. கணேசலிங்கம் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவில், நான் இந்தியா. 3 திக்கில் போய்த்தமே ஒன்றா இருந்தவன்டா. ஒரு ரசியத்தை சொல்கிறேன். நாங்கள் அது பிள்ளைகிட்ட சொல்கிறேன். அப்போ அவரும் கல்யாணம் முடிக்கல, நானும் கல்யாணம் முடிக்கல, கணேசலிங்கம் மாஸ்டரும் கல்யாணம் முடிக்கல. அப்போ நானும் கணேசலிங்கம் மாஸ்டரும் ரவிச்சந்திரனுக்கு தெரியும் கிரௌண்ட்ஸில் நின்று அடியுதப்பட்டுட்டு ஒரு 6 மணிக்கு அங்கே இருக்கிற பைப்பிலேயே முகத்தை கழுவோம். புரிதவரன்னு முகம் கழுவி கொண்டு பஞ்சலிங்கம் மாஸ்டர் ரெடியாக சைக்கிளில் நினைப்பார், நாங்கள் நினைப்போம்.
பயப்படாங்க. ரீகல் தியேட்டரில் போய் இங்கிலீஷ் படம் பார்ப்போம். 4 நாளைக்கு ஒரு புது படம். அந்த நாளில் 4 நாளைக்கு ஒரு புது படம் வரும். நாங்கள் தவறாக போவோம். அங்கே இருக்கிற டிக்கெட் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். மற்ற மாதிரி பெரிய முதல் நாளே பார்ப்பேன். தமிழ் படத்துக்கு போடுறது உண்மை சொல்லணும். நாங்கள் என்ன ஆக்கள் இல்லாத படம் 7 மணிக்கு துவங்குவோம் படம். 4 பேரும் சந்தோஷமாக போய் படம் பார்த்துட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. வேறு வித்தியாசமான ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. 9 நாங்கள் மாட்டாமல் தப்பி வந்த ஆட்களில் நாங்கள் கொஞ்சம் பேர். திருப்பதி அவர்களுக்கு அவருடைய தாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு அருமையான மனுஷன் சொல்லக்கூடாது, அருமையான ஆத்மா. மிகுந்த கஷ்டத்தோடு இருந்த பொழுதும் இவரை படித்து ஆளாக்கியதற்கு அவர்கள் காரணம். அந்த அன்னைக்கு நான் இந்த நேரத்திலே தலை சாத்தி வணக்கத்தை கூறுகிறேன் என்றால் அந்த அன்னை அவருக்கு பெரும் துணையாக இருந்தவர். அவர் வாழ்க்கையில் முன்னோர் எனக்கு அவர்கிட்ட தேவைப்பட தெரியாது, தாயைத்தான் எனக்கு தெரியும், சகோதரங்களை தெரியும். அந்த மட்டும் நானும் அந்த குடும்பத்துக்குள்ள நாங்களும் ஒருவர் ஆகிவிட்டோம். நாங்கள் 3 பேரும் அவருடைய குடும்பத்துக்குள்ள உண்டாகிவிட்டோம் என்று அவர் எங்களை விட்டு போட்டார். நாங்கள் 2 பேரும் என்னத்தை கேட்கலாம், நண்பா வருகிறோம், ஏழு மண்டளவு ஒன்று நாம் விரைவாக வந்து சேர்ந்து விடுவோம் என்றுதான் கேட்க முடியும். மீண்டும் நிறைஞ்சனவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பாக்கியசாலி, இது ஒரு அற்புதமான பாக்கியசாலி. ஏனென்றால் எத்தகைய ஒரு அம்மாவும் ஒரு குறைஞ்ச ஆலையில் அவன் ஒரு டீச்சர், அவன் ஒரு நல்ல டீச்சர், அப்பாவும் ஒரு நல்ல டீச்சர். நீங்கள் கொடுத்து வைத்தவர். எல்லாம் நல்ல இறைவன் வேண்டி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.